வணக்கம் சகோதரர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ் ராஜா அண்ணன் உங்களோடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு லித்வானியாவில் ட்ரக் டிரைவர்ஸ் நிறைய பேர் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க திருப்பி. ஓகே, ஸோ இது லித்வானியாவில் நிறைய நானும் பார்த்துருக்கேன். லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் தான் டிரைவர்ஸ் எடுப்பாங்க. அதில் இந்தியன் டிரைவர்ஸ், முன்னாடிலாம் பாகிஸ்தான் டிரைவர்ஸ்லாம் கேட்பாங்க. அதேமாதிரி நார்த் இந்தியாவில் பஞ்சாப்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ வந்து இந்தியன்ஸில் சவுத் இண்டியன்ஸ், ஏன்னா இவங்க நம்ம இந்தியன்ஸ் வந்து சவுத் இந்தியன் அங்கே கேரளாக்காரங்களாம் அங்கே போய் வண்டி ஓட்டுறாங்க. ஸோ ஓரளவுக்கு கேரளாக்காரன் இறங்கின பிறகு பஞ்சாப்காரங்களை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு இப்போ தகவல் தந்துறப்ப தான் நம்பி எடுங்க, நல்லா ஏர்ன் பண்ணலாம். அதாவது 2000 யூரோக்கு மேலே கிடைக்கும். அது கொஞ்சம் ஒரு 6-7 மாதம் ஆகணும் பார்த்துருங்க. ஃபுல் ரூட் அவங்க சிங்கிளாக போவாங்க. ஆரம்ப காலங்களில் டபுள் டிரைவர் போட்டு விடுவாங்க. அப்போ நம்ம டம்மி டிரைவர் தான் அர்த்தம். 3 months அப்படிதான் ஓடுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் இண்டிபெண்டா விடுவாங்க. அப்போதான் ஃபுல் சேலரி கணக்காகும். அது வரைக்கும் ஒரு 1300 1200 தான் கிடைக்கும் 3 months வரைக்கும். ஏன்னா அங்குள்ள லைசன்ஸுக்கு போடுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. லித்வானியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க அநேகமா கேள்விப்பட்டிருக்கீங்க, லித்வானியா ஒரு நாட்டுக்கும் இங்கிருந்து போகும்போதே டிஆர்சி வந்து டிஆர்சியோட தான் போவாங்க. எப்படி ஒர்க் பெர்மிட் நம்ம பண்ணினா அடிக்கிறோமோ அதுல டிஆர்சி வந்துடுது. டிஆர்சி கார்டு நம்ம இறங்கும்போது அங்கே போய் அப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் டிஆர்சிக்கு என்னன்னா, யாரு டிஆர்சி தர்றானோ, அதாவது நம்ம குடுமி அவன் கையில திடீர்னு பிடிக்கல, இல்லை ஏதாவது சரியில்லைன்னா டிஆர்சியை கேன்சல் பண்ணுவான். பட் வேற நாடுகள்ல அப்படி கிடையாது. டிஆர்சி கேன்சல் பண்ணதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு. ஒன்ஸ் கொடுத்தது தான் 1 yearக்கு. அது அரசாங்கம் தனிப்பட்ட நபர் யார் வேலை செய்யறாங்களோ அவங்கள நம்பி டிஆர்சி கொடுக்குது. அதனால அரசாங்கம் கேன்சல் பண்ணாது. லித்வானியா பொறுத்த வரைக்கும் டிஆர்சி கொடுக்கறது தனி நபரை பொறுத்து பிரைவேட் கம்பெனி கொடுக்குது. ஓகே, அதனால கம்பெனிக்கு அந்த கேன்சல் பண்ண உரிமை இருக்குது. ஏன்னா இங்கிருந்து கொண்டு போகும்போதே டிஆர்சி கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு அது தேவைப்படலை, இல்லை பிரயோஜனப்படலை, இல்லை அந்த ஆள் ஃபிட் ஆகலைன்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. எனக்கு அங்கே போய் ஒரு டிரைவர் கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இங்கே வந்தோம் சார், இப்படி ஆகி போச்சு சார், சில பேருக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க நான் தான் சொன்னேன், சரி வேற லேபர் வேலை ஏதாவது தேடி பாருங்க, அடுத்து டிஆர்சி அப்ளை பண்ணி கிடைக்கிற வரைக்கும். ஏன்னா அங்கே போய் அப்ளை பண்ணவங்களுக்கும் கிடைக்குது. ஓகே, இங்கிருந்து போகும்போதே அப்ளை பண்ணி வாங்கி கொண்டு போறவங்களும் போறாங்க. ஸோ இந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனிஸ் எல்லாருக்கும் கொடுத்துருது. இதுவும் நீங்க புரிஞ்சுங்க. இல்லை கிளியர் டீட்டெயில் இருக்கு. லாங் ஹால் ட்ரக் டிரைவர்னு சொல்லுவாங்க. இதுவும் நீள வண்டிகள் அவார்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கல்ஃப் ரைடர்னா கண்ணை மூடிட்டு எடுப்பான். வயசு 45-50 தாராளமாக எடுக்கலாம். ஒரு 30 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்க நல்ல மெச்சூரிட்டி டிரைவர்ஸ். இவங்களுக்கெல்லாம் 2000 2500 கிடைக்கும். பட் ஆரம்ப காலத்தில் அதோட கம்மியாக தான் இருக்கும்ங்கிறத நான் சொல்லியிருப்பேன். என்ன பாருங்க. ஓகே, ஸோ இது லாங்குவேஜ் மற்றபடி நார்மலாக டிரைவர்ஸ் நம்ம இந்தியாவில் ஓடுறவங்களும் சரி கல்ஃப்களும் சரி எப்பயும் ஆவரேஜ் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க எனக்கு கால் பண்ணுங்க. இதுவும் 4 ரூபாய்க்கு உள்ள முடியும், எல்லா செலவோட சேர்த்து, எம்பாசி செலவுலேருந்து சேர்த்து. அதோட குறவாக கிடைச்சா பரவாயில்ல. ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொன்னால் இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்குது, அதுக்கு அலையுது, 1க்கு 2 ட்ரிப்பு போகிறது, அதில் பைசா எக்ஸ்ட்ரா ஆகுது, கணக்கில் நிற்க மாட்டேங்குங்கிறதுக்காக சொன்னேன். ஒரு 4க்கு கீழே முடிச்சுக்கலாம். ஓகே, 3.25 4 அந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கம்மியாக முடிக்கணுமோ அவ்வளோதான். அட்வான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி கொடுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, எனக்கு பாஸ்போர்ட்டும் டிரைவிங் எல்லாமே ஸ்கேன் தந்தால் போதும். ஒரிஜினல் பாஸ்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும். அமௌண்ட் தரப்போ பிசிசிலாம் இப்போ தேவையில்லை. அது நமக்கு ஒர்க் பெர்மிட்டு வந்த பிறகு அந்த டைமில் கொஞ்சம் அமௌண்ட் அடைப்போம். அடைச்ச பிறகு ஒரிஜினல் கொரியரில் வரும். அந்த பிறகு நம்ம போய் பிசிசி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ப்ரீ பிளானாக இருக்கலாம். அது வரும்போது தெரியும் இல்லையா? ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டிரைவர்கள் யாராக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் நிச்சயமாக கூட்டமாக இருப்பாங்க. 1க்கு முன்னாடி 4 அது இதில் போடுங்க. ட்ரை பண்ணி நான் தரேன். இது 1.5 மாதம் சொன்னால் மேக்ஸிமம் ஃப்ளைட் வரும்போது 3 மாதம் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் பேமெண்ட் தான். அதனால நம்பி அப்ளை பண்ணலாம். முயற்சி பண்ணுவோமே, பண்ணிகிட்டே இருக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நண்பர்களுக்கும் சொல்லுங்க. இது இந்த வேக்கன்சி பிடிக்கலாம், அடுத்தது சொல்லுங்க. ஓகே, சரி.